வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று. 2026 தேர்தல் களம் டஃப் கொடுக்கும் EPS கலக்கத்தில் முதல்வர் ஸ்டாலினா. வாங்க வீடியோவை மெய்வாக கண்காணலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் அனைத்துமே அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன. அது மட்டுமன்றி அனைத்து கட்சிகளும் தொடங்கிய நிலையில்தான் கூட்டு விவகாரம் சீட்டும் வழங்குவது தொடர்பான விவாதங்கள் சூடுபிடித்து உள்ளன. இந்த நிலையில்தான் அதிமுகவுக்கு டாப் ஃபைட் தரும் அளவிற்கே உள்ளதாக சர்வே முடிவு ஒன்று வெளியாகியுள்ளதா. அது என்னவென்று பார்த்தால், திமுக கூட்டணிக்கு 7 கட்சிகளும் உறுதியாகிய நிலையில்தான், அதே நேரமும் அதிமுக கூட்டணியில் இப்போது பாஜக மட்டுமே இணைந்துள்ளது என்றும், பாமக, தேமுக, புதிய தமிழகம் போன்ற பல கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறதா. இந்த சூழலில்தான் வெளியாயிருக்கும் சர்வதேச சர்வே என்று திமுக வட்டாரத்தையே நிலைகுலைய செய்கிறதாம். தேர்தலுக்கு முன்னும் இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் ஸ்டாலின் EPS நெருங்கிவிட்டாரா என்பதுதான் அதிமுக வட்டாரத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது இந்த சர்வே மூலம் திமுகவை நெருங்கிவிட்டது என்று அதிமுக மகிழ்ச்சியில் இருக்கின்றனராம். இந்த சர்வே திமுக வட்டாரத்தையே அதிர வைக்கிறதாம். சென்னையில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் என்கிற அமைப்பு மூலம் 2026க்கான நடைபெறவுள்ள தேர்தலுக்காக வாக்குறுதியில் கணிப்பு நடத்தியதாம். இந்த கணிப்பின் மூலம்தான் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஜூன் 17 வரை இன்று நடைபெற்றதாம். இதில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் அரசியல் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாம். இந்த ஆய்வில் தான் ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்களும், பயிற்சியில் பெற்ற பெண்கள், இளைஞர்களும் கலந்து கொண்டனராம். அனைத்து பகுதிகளிலும் 70,922 பேர் தங்களது கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளனராம். அது என்னவென்று பார்த்தால், தற்போதைய நிலையில் காலை உணவு திட்டம் 72% ஆதரவும், மகளிர் உரிமை தொகை 62% ஆதரவும், மகளிர் பட்டியல் விடியல் பேருந்து திட்டம் என 56% ஆதரவும் பெற்றுள்ளதாம். திமுக என்பதாக 25.30% வாக்குகளும், அதிமுக என்பதற்காக 22.80% வாக்குகளும், பாஜக என்று 15.7% வாக்குகளும், தாவைக்கா 11.20% வாக்குகளும் தெரிவித்துள்ளனர். மலர் கொள்ளை தடுக்கும் நடவடிக்கையில் திமுக அரசு மோசம் என 77% பேர் கருத்துக்களும் தெரிவித்துள்ளனர். அரசு துறைகளில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு மோசம் செய்ததாக 81% பேர் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் திமுக அரசு மோசமாக உள்ளது என்றும் 72% பேர் மதிப்பீட்டையும் வழங்கியுள்ளனர். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.